எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு லேடீஸ் முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். ஏன் நீங்க வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வீட்ல ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி யாரா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நீங்க வந்துட்டு வீட்லேருந்து நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒரு புதிய வழி நான் வந்துட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ அவங்கள வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து டிஸ்பிளேயில் வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட நம்பர் கொடுத்துட்றேன். இது ரொம்ப 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 சேஃபான ஜாப். உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறது வீட்டிலேருந்து உங்களுக்குன்ட்டு நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்துட்டு நீங்களும் வந்துட்டு நம்ம காசு சம்பாதிக்கணும், ஓகே நம்மளுக்கு ஒரு இண்டிபெண்ட் வேணும், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, லேடிஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்காக இந்த ஜாப் நான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப சேஃபான ஜாப்பு. நீங்கள் எதுவுமே பயப்படவே வேணாம். என்னடா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க சீக்கிரமாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க எடுக்கல சம்டைம்ஸ் அப்படின்னா அவங்களே திருப்பி கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டு வைங்க, அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு சேஃபரான ஜாப் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே நீங்கள் உங்களோட நம்பர் கொடுக்குறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பயப்பட வேணாம். ஸோ ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் எல்லாருமே லேடிஸாக சேர்ந்து ஒர்க் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிற ஜாப் தான் உங்களுக்கு நான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். முக்கால்வாசி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேயில் மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தாய்மார்கள் புதுசாக குழந்தை பிறந்தவங்க இருப்பீங்க இல்லையா, அம்மா அப்படின்றவங்க வந்து எப்படி குழந்தைக்கு வந்துட்டு எந்த டைமில் வந்து நம்ம வந்து சாலிடான ஃபுட், திட உணவுகள், அதாவது நம்ம லிக்விடாக கொடுத்துட்ருப்போம், சாலிடான ஃபுட்டை வந்து எப்போ கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் ஏன் இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அந்த டைமில் சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, எனக்கு பாப்பா இருக்கும்போது. ஸோ எனக்கு அதை நான் ரொம்ப 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 சஃபர் பண்ணேன். அதனால இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு டாப்பிக்காக நான் சொல்லியே ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன். ஸோ எந்த டைமில் வந்து 6 மாதத்துலேருந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறையா விஷயங்களில் அந்த குழந்தைக்கு நிறையா விஷயங்கள் அடிபட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டது தான் என்னோட ஒரு வாழ்க்கை. ஸோ எனக்கு வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து எந்திரிச்சு நல்லா உட்காந்துருக்கு, இல்லை தவழ ஆரம்பிக்குது அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு திட உணவுகளை கொடுக்கணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்துட்டு நல்லா தவழணும், ஓகேவா, நல்லா தவழணும். தவழ்ந்து மீன்ஸ் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, 4 கால், அதாவது 4 கால் யானைக்குட்டி மாதிரி நடக்கிறது, பூனைக்குட்டி மாதிரி நடக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போதும் அதுக்கப்புறம் நல்லா உட்காரணும், கீழே விழக்கூடாது, நல்லா விழுகாமல் நல்லா உட்காந்து பாப்பா வந்து விளையாடணும். அந்த மாதிரிலாம் இருக்கு குழந்தை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து திட உணவு, சாலிட் ஃபுட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த டைம் அப்படின்னு, இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, குழந்தை வந்து பிறந்த உடனே இருந்த வெயிட், அந்த வெயிட்டை விட 2 மடங்கு கூடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கூடி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு சாலிட் ஃபுட், திட உணவுகள் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம், சரியா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்ன, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம பேசிக் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாயில் வந்து திட உணவுகளை வைக்கும்போது நல்லா சப்பி சாப்பிடுதான்னு பார்க்கணும். சாப்பிடல, துப்புறாங்க அப்படின்னா சாலிட் ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். நல்லா வந்துட்டு அதுக்கே டேஸ்ட் வந்துட்டு பிடிச்சி சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது மட்டும் நம்ம வந்துட்டு அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறது ஆப்பிள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆப்பிள் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நல்லா செரிமானமாகும் ஈஸியாக. அது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃப்ரூட்டு தானே. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம். வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வந்து கொடுங்க.
அதை நல்லா வந்து மசிச்சு ஊட்டி விடுங்க. அது நல்ல ஸ்வீட் வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசில் அந்த திட உணவுகள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த முக்கியமான இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே நாக்கில் ஒட்டிக்கும். அவங்க வந்துட்டு திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணி அது சாப்பிடுவாங்க. இப்போ விட்டீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழமே சாப்பிட மாட்டாங்க. என் பொண்ணெல்லாம் அப்படி தான் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தேன் ஃபுட்டு வாழைப்பழம். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொடுக்கலாம், இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுத்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவள் வந்துட்டு வாழைப்பழமே சாப்பிடவே மாட்டான். ஸோ நீங்கள் வந்து அந்த திட உணவுகள் கொடுக்கும்போது முதல் விஷயமா ஆப்பிளுக்கு அப்புறம் வாழைப்பழத்தை கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அதில் எக்கச்சக்க சத்து இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு 3 தடவை அந்த மாதிரி 4 தடவை கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நான்வெஜ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபிஷ் கொடுப்பாங்க இல்லையா, சால்மன் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா ஒரு பாதி ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது வந்துட்டு வாரத்தில் ஒரு தடவை மட்டும் கொடுங்க. அண்ட் எக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, முட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் வாரத்தில் ஒரு 2 தடவை மட்டும் கொடுங்க, நல்லா வேக வச்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டு முக்கியமாக உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ குட்டீஸ்க்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சிடுங்க. மசிச்சு உருட்டி உருட்டி நல்லா ஊட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க. டெய்லி வந்துட்டு ஒரே ஃபுட்டு கொடுக்காதீங்க. பருப்பு சாதமே கொடுக்காதீங்க, மஸ்ட்டு அதையே டெய்லியுமே கொடுக்காதீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் மாற்றி மாற்றி கொடுங்க. காய்கறிகள் வேக வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சாதத்தில் கொடுக்க ஆரம்பிக்க அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு தனித்தனியாக ஃபஸ்ட்டு காய்கறிகளோட டேஸ்ட்டை கொடுத்து பழக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டு போங்க. சாலிட் ஃபுட் வந்து குழந்தை நல்லா உட்காந்து நல்லா தவழணும். பிறந்ததை விட 2 மடங்கு வெயிட் கூடினதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சாலிட் ஃபுட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி யாராவது தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் அந்த டைமில். அதனால் உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் லாங் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தை அப்படிங்கும்போது அவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த டைமை வந்துட்டு எப்போவுமே ஒரு ப்ரெஷியஸான டைம். ஸோ அதை வந்து ஒரு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் எல்லாமே ரிவ்யூ பண்ணி உங்களுக்காக நான் வந்துட்டு இதை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் விதமாக ஷாப்பிங் விளாக் போடுறேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் வ்ளாகராகவும் நான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்துட்டு போடுறேன் இனிமேல். ஓகே, பாய்.